வணக்கம். ஜெயஸ்ரீ பால் அண்ட் லேர்ன் அஸ்ட்ராலஜி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து சூரியனும் கேதுவும் 18 வருஷம் கழிச்சு சிம்மத்துல கன்ஜக்ஷன் ஆக போறது. அதை பத்தின ப்ரெடிக்ஷனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னாலோ இல்லை ஜாதகம் படிக்கணும்னாலோ நீங்க என்னுடைய வெப்சைட் த்ரூ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அதை கொடுத்துருக்கேன். அது த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். வந்து இதை பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதாவது நம்ம ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட ஒரு நபருக்கு நம்ம ஜாதகம் பார்க்கறதுங்கிறது ஒரு நல்ல ஜாதகத்தை படிக்க தெரிஞ்ச ஒரு ஜோசியரால் ரொம்ப ஈஸியாக அந்த விஷயத்த கையாள முடியும். ஆனால் ஒரு உலகத்துக்கே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணணும், அந்த ப்ரெடிக்ஷன் வந்து அது சரியாக அமையணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பிளெஸ்ஸிங் தான். நான் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இந்த 2025 ப்ரெடிக்ஷன் 2024 செப்டம்பர்லேயே நான் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுத்தேன். ஒன்று வந்து டூம்ஸ்டேன்னு சொல்லிட்டு 29th மார்ச்சை பற்றி போட்டேன். அதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் 2025 ஜென்ரல் ப்ரெடிக்ஷனுங்கிறதுல முண்டேன் ஆஸ்ட்ராலஜியை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் ராசி வைஸ், அதாவது சைன் வைஸும் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 வீத பதிவு கொடுத்துருக்கேன். இந்த 3 பதிவில் நான் சொன்ன ஒரு ஒட்டு மொத்தமான ஒரு விஷயம் என்னதுன்னு கேட்டால், நான் சொன்னேன் இந்த வருஷம் எதுவுமே நன்னா இல்லை, நிறையா வார் நடக்க போகிறது கண்ட்ரிக்கு நடுவில். அது அடுத்து நான் இது சொன்ன மாதிரி நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்காகவும் அடுத்து நான் பங்களாதேஷ்னு சொல்லியிருந்தேன். இந்தியா பாகிஸ்தானோட நடந்துருது. பட் வார் நடந்தது, நிறையா வார். அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் அட்டாக் மிசைலை பற்றி சொன்னேன். அதுதான் எல்லா இடத்துலையும் சர்ச்சை. அப்புறம் ஏர் டிசாஸ்டரை பற்றி நான் முன்னாடியே செப்டம்பர்லேயே சொல்லிட்டேன். அது ஏர் டிசாஸ்டர் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரியே நான் சொன்னேன் இந்த மாதிரி செப்டம்பரில் ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கேன். செப்டம்பரில் வந்து சூரியன் வந்து சொந்த வீட்டில் இருக்கும்போது கேதுவோட கன்ஜக்ஷன் வரும்போது லீடர்களுடைய எல்லாரும் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பா. எப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்னு முள்ளில் இருக்க மாதிரி டஃப் ஜாப் அது. எல்லா இவரும் லீடர்ஸ்க்கும் ஒரு பிரச்சனை வரும். யாராக இருந்தாலும் எந்த பொலிட்டீஷியன் இருக்கிற அத்தனை பேருக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தேன். அதே மாதிரியே இன்னைக்கு பார்க்கும்போது எல்லா கண்ட்ரியோட லீடர்ஸும் இந்த இந்த ட்ரம்ப்போட டாரிஃப் வச்சுண்டு எவ்வளோ பிஸ்னஸ் டீல் எப்படி பண்ணணுங்கிறது ஒருத்தருக்கு சொல்யூஷன் கொடுத்துண்டு எல்லாரும் சேர்ந்து எல்லா லீடரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஆக்ஷன் நமக்கு நியூஸில் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னுடைய அந்த முண்டேன் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இது வந்து நான் நிஜமாவே ஒரு ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்த ஒரு எத்தனை ஜோசியருக்கு நடுவில் நான் வந்து இந்த முண்டேன் ஆஸ்ட்ராலஜியில் வந்து இவ்வளவு என்னுடைய ப்ரெடிக்ஷன் 100% சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது சொல்லுவாளே ஒரு ஃபெதர் ஆன் த கேப் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். அதனால் யார் யாருக்கெல்லாம் இந்த முண்டேன் ஆஸ்ட்ராலஜி கற்றுக்கணும், வேதிக் ஆஸ்ட்ராலஜி கற்றுக்கணும், அவெல்லாம் என்னை வந்து என்னுடைய ஜெயஸ்ரீபாலன்.com வெப்சைட் மூலமாக என்னை ரீச் பண்ணி எல்லாரும் பயனடையணும்னு என்னுடைய இதை வேண்டிக்கிறேன். அதே மாதிரியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணினேன்னா, லைக் பண்ணினேன்னாக்க அது இன்னும் எனக்கு ஒரு எத்தசீசமாக இருக்கும். இன்னும் நிறையா பதிவுகளை நான் உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியும். ஸோ இப்போ வந்து சன் அண்ட் கேது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது எதுக்கு சன்ங்கிற ஒரு விஷயம் என்னது கேட்டால், சன் ஒரு ஆத்மகாரக. முதல்ல ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கும் ஆத்மகாரக எது வேணா இருக்கலாம். ஆனால் சிக்னிஃபிகேட்டர் ஆஃப் த சோல் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் வந்து சூரியன் தான். அந்த சூரியனோட சேர்ந்து மோட்சக்காரகன்னு சொல்லக்கூடிய கேத்துவோட கம்ஃபர்டபுள் ஜோன் எதுன்னு கேட்டால் சிம்மம். ஏன்னாக்க 2 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர் வேற. அது இந்த இடத்துல கேத்துக்கு மக நட்சத்திரம் வேற இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்ஜெக்ஷன் வந்து ஏற்படுறது வந்து 18 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் நடக்கும் அந்த மாதிரி. ஸோ அது மாதிரி நடக்கிறது. ஸோ அதை பற்றின ஒரு ஸ்பெஷல் ப்ரெடிக்ஷன்ஸ் ராசி வயசு எல்லாருக்கும் சொல்லலான் இருக்கேன். மேஷ ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்க போகிறேன். மேஷ ராசிக்காரர்களுக்கு இது 5ஆம் இடம். 5ஆம் இடம்ங்கிறது கிரியேட்டிவிட்டி. நம்மளுக்கு வந்து புதுசான விஷயங்கள், அதில் கேத்து எப்பவுமே பாஸ்ட் லைஃபோடைய இதை கொண்டு வருது. அப்புறம் வந்து ரொம்ப நல்ல ப்ரமோஷன் கூட. கரியர்னு பார்க்கும்போது 5th ஹவுஸ் இஸ் ஆல்சோ அவர் ப்ரமோஷன். ஸோ கரியரில் வந்து எப்பவுமே இந்த 5th ஹவுஸில் வந்து ஒரு நல்ல கிரகம் போய் உட்காந்துட்டு இருக்கும்போது, ஆக்சுவலாக பார்த்தா சூரியன் இருந்ததுன்னா பொன் குழந்தை பிறக்கும், அதான்னு. பட் 2 பேரும் சூரியன் கேத்து 2மே பொண்ணு தான், புள்ள கிடையாது. ஓகே, அது ஒன்று. அப்புறம் உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை முன்னேற்றமாகும். உங்கள் குழந்தைகள் ஜாஸ்தி ஈகோ ஜாஸ்தி இது
பண்ணுவா. அவங்கள் இது 5th ஹவுஸ் இஸ் யுவர் சில்ட்ரன் நாட் யூ. அதனால அவங்க வந்து ஜாஸ்தி கிரியேட்டிவிட்டி ஆகும். அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அவங்களுக்கு மிகவும் நல்லதெல்லாம் நடக்கும். அவேக்கனிங் சக்தி கிடைக்கும். மந்திர சக்தி இது. ஆக்சுவலா சூரியன்கிறது காயத்ரி, கேதுவும் மந்திரம் தான். ஸோ எத்தனைக்கு எத்தனை மந்திரங்கள் உச்சாரணம் பண்றீங்களோ உங்க குழந்தைகளுடைய வாழ்க்கை, உங்களுடைய கிரியேட்டிவிட்டி, உங்களுடைய ப்ரமோஷன் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு மிகவும் நல்ல நடக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு சிக்னிஃபிகேட் என்னதுன்னு கேட்டால் ப்ரமோஷன், ஸ்டடீஸ் வந்து இந்த அண்டர் கிராஜுவேட் இருக்கிற ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ரொமான்ஸில் இருக்கிறது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யார் இதில் இருக்காங்களோ, காதலில் இருக்காங்களோ, பழைய உங்கள் பாஸ்ட் லைஃப் பார்ட்னரே திருப்பி உங்களுக்கு கிடைப்பாங்க. ஸோ இது 2 இது அவேக்கனிங் சக்தி இது இருந்தது ஒரு ஒரு நல்ல பெரிய ஒரு விஷயம். ஏன்னா சூரியன் வந்து மலர உதிக்கும் போதுதான் மலரெல்லாம் வந்து மொட்டா இருக்கிறதெல்லாம் கூட மலர்றது இல்லையா? அதனால முக்கியமான ஒரு விஷயமே சூரியன் தான். அவர் உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுவும் கேதுங்கிறவரோட சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால உங்களுக்கு பாஸ்ட் லைஃப்ல இருந்த அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது பாஸ்ட் லைஃப்ல இருந்த அத்தனை நல்ல நல்ல விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும். இப்ப வந்து இதுக்கு பார்க்கும்போது ரிஷப ராசிக்கு பார்க்கும்போது 4ஆம் இடத்துல வந்து சூரியன் கேது உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ 4ஆம் இடம்ங்கிறது வந்து கேட்டீங்கன்னாக்கா நம்மளுடைய கேந்திரஸ்தானம். எப்பவுமே கேந்திரம்ங்கிறது நம்மளுடைய டோர். அப்போ அந்த டோர்ல வந்து சூரியன் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இது ஒரு நல்ல விஷயம். அந்த கதவு திறக்கிற நம்ம 4 பக்கமும் டோர்ல நம்ம கதவு திறக்கிற மாதிரி நம்ம எத்தனைக்கு எத்தனை நீங்க காயத்ரி சொல்றீங்களோ, எத்தனைக்கு எத்தனை இது வந்து கேத்து வந்து யார்கிட்ட ஆன்செஸ்டர். இந்த இடத்துலயே இந்த இடத்துல தான் நம்ம வந்து இந்த மாலையபட்சம் எல்லாம் வர விஷயம். அதனால நம்ம வந்து வீட்டுல நிறைய இந்த இருக்கு நம்ம ஆன்செஸ்டர் எல்லாம் நம்ம எத்தனை வணங்குறோம். வீடா 4ஆம் வீடுங்கிறது நம்மளுடைய வீடு, சுகஸ்தானம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து நம்ம ஆன்செஸ்டருக்கு நம்ம வந்து எத்தனை நாளா செய்யாத சுமங்கலி பிரார்த்தனை, அந்த பூஜை, நம்மளுடைய ஆன்செஸ்டருக்கு நம்ம தொழுகை பண்றது, நல்ல மதிப்பு கொடுக்கறது, நல்லபடியா நம்ம கிட்ட இருக்கிற பாட்டி தாத்தா, வயசான பாட்டி தாத்தாவை நம்ம கால் வணங்குறது, காயத்ரி சொல்றது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மிகவும் கேந்திரஸ்தானம் வலுவடைகிறது. அதனால கேந்திரஸ்தானம் வலுவடைஞ்சா ரொம்ப நல்லது. ஸோ உங்களுடைய அம்மாவுக்கும் நீங்க ஒரு நல்ல மதிப்பு கொடுக்கலாம். உங்க அம்மாவுடையும் சப்போஸ் நல்ல ஒரு ஆஃபீஸ் போறவங்களா இருந்தானாக்க அவங்களுக்கும் நல்ல ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து 3ஆம் இடம்னு பார்க்கும்போது உங்களுடைய தைரியம், வீரிய விஜயஸ்தானம், உங்களுடைய யங்கர் சிப்ளிங்ஸு, ஸோ உங்களுடைய இந்த இது சொல்லுவாங்க இல்லையா, கிண்டர் கார்டன் அந்த மாதிரியான ஸ்கூல் படிப்பு, கையில் எழுதுறது, அது மாதிரியான யாரெல்லாம் இப்போ இது சூரியன் வந்து பேனா, கேத்து வந்து எழுத்து, சூரியன் வந்து எழுத்து, கேத்து வந்து பேனா, அது மாதிரியான சொல்லலாம். எழுதுகள் யார் எழுத்தாளர்களுக்கு, கவிதை எழுதுபவர்களுக்கு, அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஸோ சிஸ்டரோடையும் நீங்க வந்து உங்களுக்கு நல்ல விஷயம் தான். உங்க சிஸ்டர் கொஞ்சம் நல்ல பவர்ஃபுல்லா ஆவாங்க. ஈகோ எல்லாரும் இந்த இடத்துல ஈகோ விடணும்னு தான் நான் சொல்லுவேன். ஈகோ விடும். ஏன்னா கேத்து வந்து ஈகோ வச்சுக்க மாட்டார். அதனால இத்தனை நாளா நீங்க ஈகோ வச்சுன்றது இல்லைங்க. அதை வந்து கேத்து இது பண்ணி விட்டுட்டு உங்களுடைய எங்க சிப்ளிங்கோட உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா, உங்க நெய்பர் உள்ள பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க அதெல்லாம் உங்களுடைய ஈகோ எல்லாம் விட்டுட்டு அவங்களோட நீங்க ஒரு ஃப்ரெண்டு இதுதான் பண்ணுவீங்க. சூரியன்லேருந்து பார்க்கும்போது லாபஸ்தானத்துல தான் குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. உங்க ராசியில குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல எழுத்தாளர்களுக்கு இது வந்து ரொம்ப முன்னேற்றமான இந்த ஒரு மாசம் வந்து ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு 2ஆம் வீட்டுல வந்து உங்களுக்கு தன தானிய ஸ்தானத்துல பவர்ஃபுல் கிடைச்சிருக்கு. ஸோ குடும்பத்துல இத்தனை நாளா நீங்க எவ்வளவு வேலை செஞ்சாலும் உங்களுடைய அந்த ஒரு எடுபடலை, அந்த அந்த உங்களுக்கு பவர் அண்ட் அத்தாரிட்டி கிடைக்காம இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பவர் அண்ட் அத்தாரிட்டி கிடைக்கும். உங்களுக்கு நீங்க பேசின எல்லாம் 4 பேர் உங்க பேச்ச கேட்பாங்க. தனம் இடத்துல வந்து சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதுவும் பவர்ஃபுல்லா இதுவா இருக்கிறதுனால நல்ல உங்களுக்கு தனம் விருத்தியாகும், ரெக்கக்னிஷன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க நிறைய விஷயங்களுக்கு வந்து அவேக்கனிங் தெரியும் உங்களுக்கு நிறைய. அதே அட் த சேம் டைம் சூரியனும் கேத்துன்னு பார்க்கும்போது அது வாயு, பல்லு, அது மாதிரி இடத்துல ஒரு குட்டி குட்டி பிரச்சனைகள் வரலாம். கண்ணுல பிரச்சனை வரலாம். பெண்களாக இருந்தானாக்கா உங்களுக்கு இடது கண்ணு, ஆண்களாக இருந்தால் வலது கண்ணில் பிரச்சனை வரலாம், பல்லுல பிரச்சனை வரலாம் உங்களுக்கு. ஸோ இதை வந்து இந்த ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இன்னைக்கும் சரி காயத்ரியை வணங்குறது,
அப்புறம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆன்செஸ்டரை ரொம்ப வணங்கும். வீடு 2ஆம் இடத்துல வந்து இப்போ வந்து உங்கள் வீட்டில் செப்டம்பரில் இதில் மாலையப்பட்டம் இல்லையா, அதனால கண்டிப்பாக ஆன்செஸ்டருக்கு அதை சொல்லுவாங்க, சமாராதனைன்னு சொல்லுவாங்க, சுமுகலி பூண்டுகள்னு சொல்லுவாங்க, இல்லை மாலையப்பட்டத்தில் அந்த சிரார்த்தம் பண்ணுறது, இதெல்லாம் வீட்டில் விடாமல் நல்லபடியாக செஞ்சீங்கன்னா கடக ராசி கடக லக்னக்காரர்களுக்கு மிகவும் இது நல்ல பீரியடு. சிம்மத்துக்கு கேட்கவே வேண்டாம். சிம்மத்துக்கு பவர் அண்ட் அத்தாரிட்டி பீரியட்ல வந்துருத்தோ, அதுவும் கேது வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கு. அதனால உங்களுக்கு வந்து நிறைய அவேக்கனிங் சக்தி கிடைக்கும். உங்களுக்கு நிறைய அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, இது இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால சூரியன் இருந்தாலே நம்ம உடம்பு அது முகத்துல வந்து ஒரு இது. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு காரகனே சூரியன் தான். அவர் வந்து தன்னோட மூலத்துக்குணத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முகத்துல ஒரு பொலிவு கிடைக்கும், எல்லாரும் பளிச்சுன்னு தெரியும். சூரியன் எல்லாம் எங்க இருந்தாலும் சரி, நடுவில் சூரியன் எப்படி உலகத்துல நடுவில் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய முகம் வந்து ஒரு பொலிவடையும். வந்து கேத்துவானவர் நமக்கு போன ஜென்மத்தில் இருந்த அத்தனை டேலண்ட்டை கொண்டு வந்து கொடுப்பார். ஸோ அதனால பவர் அண்ட் அத்தாரிட்டி, நல்ல தொழிலில் பிஸ்னஸ்ஸு எல்லாமே கிடைக்கும். எனக்கு 7ஆம் இடம் வந்து நம்ம பார்ட்னர்ஷிப் இல்லையா, 7ஆம் இடம் நம்மளுடைய ஸ்பௌஸு. அப்போது நம்மளால அங்கே அவங்களுக்கு லைட் கிடைக்கிறது இல்லையா, நம்ம இப்படி டார்ச் லைட் அடிச்சோன்னாக்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு லைட் கிடைக்கிறது. ஸோ அவங்களுக்கு தெரியும் நம்மளை யார் லைட் காமிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறாங்க. அவங்களுடைய விழிப்புணர்ச்சி வரும்போது நம்மளுடைய ரெக்கக்னிஷனும் கிடைச்சி நமக்கு நல்ல பார்ட்னர்ஷிப்லாம் கிடைக்கும். நல்ல லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம் கிடைக்கும். அதே சமயத்தில் ஸ்பிரிச்சுவலில் ஜாஸ்தி இன்க்ளைன் ஆவீங்க நீங்கள். இது வந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்சுவலாக. கேத்து இது ஸ்பிரிச்சுவாலிட்டி, சூரியன் இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதனால் நீங்கள் ஜாஸ்தி உங்களுக்கு வந்து போன ஜென்மத்தில் இருந்த அத்தனை ஒரு நல்ல விஷயங்களையும் பகவான் கொண்டு வந்து ஸ்பிரிச்சுவலாட்டியில் கொண்டு வந்து கொடுத்து உங்களை வந்து பொலிவடைய செய்வார். இதுக்கு வந்து கன்னிராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் கேத்து வந்திருக்கு. ஸோ அது வந்து 12ஆம் இடத்துல சூரியன் கேத்து, சூரியன் அந்த இடத்துல இது இல்லாட்டா கூட உங்களுக்கு அவர் வந்து 12ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்துவார். ஸ்பிரிச்சுவாலிட்டி 12th ஹவுஸ் இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதனால ரொம்ப நீங்க யாரெல்லாம் எனக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியே வரலன்னு யாரெல்லாம் புலம்பிட்டு இருந்தாங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பிரிச்சுவாலிட்டி உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராத்திரியில் நிறைய இன்ட்யூஷன் கிடைக்கும், நிறைய கனவு தெரியும், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும். உங்களுக்கு இத்தனால தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு படும். அது மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் தான் எல்லாமே. இது ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்க்ளைன் தான். இப்போ அதனால உங்களுக்கு வந்து பக்தி மார்க்கம் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து அடுத்தது துலா ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து சூரியனும் எதுவும் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ அது வந்து மிகவும் நிறைய நல்ல படித்த குரு, நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி நாலேஜ் உள்ள பவர்ஃபுல்லான ஒரு அத்தாரிட்டிஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடைப்பாங்க, ஒரு குருவாக கிடைப்பாங்க. ஒரு நல்ல உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும். எல்லாமே அந்த அது விஷயத்தில் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கிடைப்பாரு. ஓகே, இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் நம்ம சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் வழியில் உங்களுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து கிடைப்பாங்க. 11th ஹவுஸ் இஸ் ஆல்சோ அவர் ஃப்ரெண்டு குரூப் ஆக்டிவிட்டீஸ் 11th ஹவுஸ். அதனால ஒரு குரூப்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆள் கிடைப்பாங்க. விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் உங்களுடைய தொழில் கர்மஸ்தானத்தில் சூரியன் எதுவும் உட்காந்துருக்காங்க. அதனால தொழில் வந்து பொலிவடையும். தொழில் வந்து 10ஆம் வருஷத்துக்கு கூட காரகன் சூரியன் தான். அதனால புதனா இருந்தாலும் சூரியனுக்கும் காரகத்துவம் உண்டு அந்த இடத்துல. அதுவும் அவர் போய் மூலத்துக்குணத்துல கேதுவோட உட்காந்துருக்காரு. அதனால உங்களுக்கு மிகவும் நல்ல விஷயத்துல இது நல்லதே தான் நடக்கும். அதுவும் இந்த இடத்துலையும் நீங்க வந்து ஜாஸ்தி ஈகோவை விடணும். ஈகோ விட்டுருவீங்க, ஏன்னா கேது உங்களை வந்து ஈகோவை பார்க்க விட மாட்டாரு, ஈகோ பண்ண விட மாட்டாரு. பட் எதுவும் ஈகோ வந்தா கூட நீங்க உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான குருவானவர் 8ஆம் வீட்டுல போய் மறைஞ்சிருக்காரு. அதனால நீங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய அந்த ஈகோ தனத்தெல்லாம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா நிறைய பண வரவு கிடைக்கும். 10ஆம் இடத்துல உங்களுக்கு இது வரும்போது ஜாபுலேயும் நல்ல விருத்தி கிடைக்கும், பணம் வரவும் கிடைக்கும் அட் த சேம் டைம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல பீரியடு தான். ஸோ தனுர் லக்னத்துக்கு கேட்கவே வேண்டாம். தனுர் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் சொந்த இடத்துல போய் உட்காந்து கேத்து வேற உட்காந்துருக்காரு. அதனால உங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர் கிடைக்கும், நல்ல படிப்பு விருத்தி அடையும். எதிர்த்தாப்புல குரு உட்காந்துட்டு உங்களுடைய ரியல் ஃபேஸை வந்து காமிக்க வைக்கிறார். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற உங்களை நீங்களே உணரத்துக்கூடிய ஒரு தகுதியை அவர் கொடுத்துருக்கார். இப்போ சூரியனும் கேதுவும் வேற 9ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டுருக்கார். இந்த ஒரு மாதத்துக்காக உட்காந்துக்கிறார். இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்து உங்களுடைய தந்தைக்கு நிறையா ப்ரொமோஷன் கிடைக்கும், உங்கள் தந்தைக்கு நல்லது.
உங்களுக்கும் நல்லது. உங்களோட ஸ்பிரிச்சுவல் லீடர் வந்து நிறைய கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் மூலமாக வயதானவர்களாக இருந்தனாக்கா நிறையா ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவீங்க. நல்ல இல்லாட்டினாக்கா இந்த மாதிரி யாத்திரா இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, சாமி இடத்துக்குலாம் போகிறது, அந்த மாதிரி நிறையா யாத்திரைக்கெல்லாம் போவீங்க. தெய்வ ஸ்தலங்களுக்கெல்லாம் போவீங்க நீங்கள். இவங்களுக்கு வந்து மகர ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் சூரியன் கேது உட்காந்துருக்கார். ஸோ 8ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு இடம். சூரியனுங்கிறது வந்து 8ஆம் இடத்துலாம் சூரியன் இருந்ததுனாக்கா ஜாஸ்தி இது லெஜிட்டிமேட் கேஸு, இந்த மாதிரி கேஸ், இது லிட்டிகேஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்லாம் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து எப்போவுமே அந்த பவர்ஃபுல்லாகவே இருக்கார். இந்த இடத்துல சூரியன் பவர்ஃபுல்லாக இருக்கார். அட் த சேம் டைம் கேது வேறு அந்த இடத்துல இருக்கார். அதனால திடீர்னு நல்லதும் நடக்கும். ஏன்னா அது வந்து 8ஆம் இடம்ங்கிறது நமக்கு தெரியாது. நமக்கு நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா தெரியாது. ஏன்னா தனவரவுங்க 8th லார்டு வந்து உங்களுக்கு 2nd ஹவுஸை பார்க்குறாரு, சூரியன் பார்க்குறாரு. அதனால நல்ல தனவரவும் வரும். அட் த சேம் டைம் கேத்துங்கிறது நமக்கு பேரை கெடுக்கிறதும் உண்டு. அதனால நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஒன்று தான், ஈகோவை எப்போ நீங்கள் விடுறீங்களோ அப்போது உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் சாமியை வணங்கணும், சிவனை வணங்கணும், மூதாதையர் ஆன்சஸ்டரை வணங்கணும். நிறையா ஸ்பிரிச்சுவாலிட்டியுடைய அந்த இதை வேற வந்து நீங்கள் பிடிச்சிட்டு எனக்கு இதுதான் உங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல விஷயம். அதனால் மற்றபடி ஜாதகங்களில் எந்த இடத்துல என்ன இருக்குது, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அது ஃபேவரபுளாக இருந்ததுன்னா ஒன்றும் ஆகாது. இது வந்து 8ஆம் இடத்துல வந்து சூரியன் சொந்த வீட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கலாம், நல்லது. பார்த்துக்கணும், ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்த்துக்கணும், நல்ல ஆன்சஸ்டரை வணங்கணும், எத்தனை ஈகோவை விட்டு கொடுக்கணும். சண்டைக்கு ஒருத்தர் வந்தேன்னாக்கா உடனே நீங்கள் வந்து நீ கத்தி எடுத்தியா நானும் கத்தி எடுக்கிறேன்னு போகாமல் நாங்கள் வந்து அப்பா நீ தான் கத்தி எடுக்கிறப்பா, எனக்கு கத்தி எடுக்க தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை ஈகோவை விட்டு சரணாகதி அடைகிறீங்களோ உங்களுக்கு எதுவும் ஆகாது. அதே சமயத்தில் சனி இப்போ கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு வெளிச்சம் காமிக்கிறார். அதனால உங்களை வந்து தனிமைப்படுத்தி காமிக்கிறார். நீங்க எவ்வளவு வசதி அப்படின்னு உலகத்துக்கு காமிச்சு கொடுக்குறார். அதனால இது வரைக்கும் உங்களை ரெகக்னைஸ் பண்ணாதவங்க கூட ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. அதனால இது ரொம்ப பெரிய விஷயம் நடக்க போகிறது. உங்களுக்கு பார்ட்னர்ஷிப், நல்ல பார்ட்னர்ஷிப் கொண்டு வருவார். கேத்து போன ஜென்மத்தோட பார்ட்னர்ஷிப் இருந்த ஒரு நல்ல விஷயத்தெல்லாம் டேலண்ட் எல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்து உங்களுடைய தனித்திறமையை வந்து உலகுக்கு கொண்டு வந்து காமிக்கிறது வந்து சூரியனோட வேலை, கேத்துவோட வேலை. அதனால உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். நல்ல ஸ்பௌஸ்க்கு விட்ட நீங்கள் ஈகோ காமிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்பௌஸ் உங்களை விட்டு போக மாட்டாங்க. இல்லாட்டினா இது வந்து ஏன்னா நீங்கள் வந்து கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், ஏத்தாப்புல ஸ்பௌஸ்க்குள்ளது சூரியன் இல்லையா. அப்போ சூரியன் சொந்த வீட்டில் உட்காந்து உங்களை கூட ஜாஸ்தி பவர்ஃபுல்லாக உங்கள் ஸ்பௌஸ் இருக்கலாம். அதனால நீங்கள் வந்து ஈகோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 2 பேருக்குள்ள மனக்கசப்பு வரும். அதனால நீங்கள் வந்து எத்தனை தாழ்ந்து போகிறீங்களோ, எத்தனை ஈகோ விடுறீங்களோ அத்தனை உங்களுக்கு மிகவும் நல்ல பீரியட் நடக்க போகிறது. 6ஆம் இடம் இதுக்கு வந்து மீனத்துக்கு வந்து 6ஆம் இடத்துல சூரியன் இதோட கன்ஜெக்ஷன் நடக்க போகிறது. அதனால கடன் எல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க. வியாதியும் உங்களுக்கு ஜாஸ்தி 6ஆம் இடத்துல சூரியன் வந்து நல்ல விஷயம். இந்த மாதிரி சூரியன் எல்லாம் எப்பவுமே 3, 6, 10, 11 அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கணும். ஸோ அதனால 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கார். அதனால வந்து உங்களுக்கு எண்ணிவிகள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. கேத்து இருக்கார் இல்லையா, அங்கே கேத்துலாம் 6ஆம் இடத்துல இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாஸ்தி சிவனை வணங்கணும், காயத்ரி சொல்லணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், மாலையை பற்றி தர்ப்பணம் நிறைய பண்ணணும். இது மூதாதையர்கள், இறந்து போன மூதாதையர்களுக்கு அந்த இது சொல்கிறது சுமங்கலி பிரார்த்தனை, அந்த சமாராதனை, இல்லை திதி கொடுக்கறது, இந்த மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது ருணரோக சத்துருஸ்தானம், யாருக்கும் கடன் கையெழுத்து போடாமல் இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல கையெழுத்து சூரியனும் கேதுவும் சேரும்போது பேனா, அதனால எந்த கையெழுத்தும் போடக்கூடாது, யாருக்கும் ஷூரிட்டி போடக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வியாதி வந்தால் உடனே போய் காமிச்சுக்கணும். சூரியன் இருக்கிறதுனால ஒன்றும் ஆறாது. அதனால் இது லோவர் அப்டாமினில் தான் இருக்கும். லோவர் அப்டாமினில் குட்டியாக அதாவது பின் குத்தினா கேது வந்து பின்னு குத்துற மாதிரி இருக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வரலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து இது இந்த ஸ்லோகத்தெல்லாம் சொல்லிட்டு காயத்ரியெல்லாம் சொல்லிட்டு இது மாதிரி இருக்கும்போது ஸ்பிரிச்சுவாலிட்டி கையில் பிடிக்கும்போது ஈகோவை லாஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இடத்துல அத்தனை பேருக்கும் இந்த ஒரு மாதத்தில் ஸ்பிரிச்சுவலாட்டி அவேக்கனிங் சக்தி தான் கிடைக்க போகுது. ஒரு மாதம் முழுக்க அத்தனை பேரும் கோயிலாக தான் அலைவாங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு மாதம் சாமி எங்கே இருக்குங்கிறது இது வரைக்கும் சாமியை மறந்தவங்க கூட சாமியை தேடி ஓடுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த கன்ஜெக்ஷன் இஸ் கால்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அவேக்கனிங் சக்தி. ஓகேயா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் திருப்பியும்.